ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் காயின் வெப் சீரிஸ்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கா. ஸோ இந்த வெப் சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1லேருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோலுமே கேட்கக்கூடிய 5 கொஸ்டினுக்கு யார் ஒருத்தவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஈவினிங் 7 o'clock ஒரு போல் செஷனோட ஓப்பன் ஆகும். அந்த செஷனில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் குலுக்கல் முறையில் நம்ம அவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்க போகிறோம். ஸோ போன வாரம் இந்த சில்வர் காயின் வெப் சீரிஸில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்டான சாய் பிரியா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சாய் பிரியாவே கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சில்வர் காயின் வெப் சீரிஸில் செகண்ட் வீக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெருக்கடி கால முறைகள் அப்படின்னு பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் 352, 356, 360 பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நெருக்கடி நிலை பிரகடனம். இந்த நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மொத்தமாக 3 இருக்கு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அதாவது ஆர்டிகல் 352லேருந்து 360 வரைக்கும் 3 விதமான நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிகல் 352, மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் 356, அதுக்கப்புறம் நிதி நெருக்கடி நிலை ஆர்டிகல் 360. என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இந்த நேஷனல் எமர்ஜென்சி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் ஒன் எக்ஸ்பிளனேஷன் டு யூ. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதி போரால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அது உள்நாட்டு போராவும் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு போராவும் இருக்கலாம். அப்படின்னு வரும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆர்டிகல் 352 டிக்ளேர் பண்ணுவார். இதுக்கு அவர் யார்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கணும் அப்படின்னா கேபினெட் கிட்ட அவரே ரைட்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் ஆர்டிகல் 352 டிக்ளேர் பண்ண முடியும். இந்த 352 டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ரைட்ஸோ யார் கண்ட்ரோல் கீழே வந்துடும்னா பிரசிடென்டோட கண்ட்ரோல் கீழே வந்துடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரோட பவர் போயிடும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரோட பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைஞ்சிரும். ஸோ அப்போ இந்தியாவை யார் தான் பார்த்துப்பான்னு சொல்லி பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் பார்த்துப்பாரு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நமக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிகல் 352. போரினாலோ அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பினாலோ அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சியாலோ இந்தியாவிற்கு நெருக்கடி நிலை நிலவுவதாக குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது இந்தியா முழுமைக்கோ அல்லது ஏதாவது ஒரு பகுதிக்கோ குடியரசுத் தலைவர் என்ன போடலாம், தேசிய நெருக்கடி நிலையை பிறப்பிக்கலாம். ஆனால் கேபினெட் அமைச்சரவை எழுத்து வடிவில் குடியரசுத் தலைவருக்கு என்ன கொடுத்திருக்கணும், ஒரு ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுத்திருக்கணும். ஆனால் இதற்கு பாராளுமன்றத்தில் 1 மாத காலத்திற்கு முன்னரே நம்ம என்ன வாங்கியிருக்கணும், ஒப்புதல் வாங்கியிருக்கணும். ஒப்புதல் பெறப்பட்டால் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம் 352 நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். இந்த 352 இது வாடி 3 வாட்டி நமக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 1962லேருந்து 1968 வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சீனா, இந்தியாவுக்கும் சீனாக்கும் நடந்த போர் அப்போ. அதுக்கப்புறம் 1971ல் பாகிஸ்தான்ல ஆக்கிரமிப்பு பண்ணும்போது நம்ம எந்த ஆர்டிக்கலை போட்டிருக்கோம்னா 352 போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 1775 to 1777ல் உள்நாட்டு அமைதி குறைவு காரணமாக நம்ம என்ன போட்டிருக்கோம் 352. அப்போ எத்தனை வாட்டி போட்டிருக்கோம் 1962, 1971, அதுக்கப்புறம் 1975ல் ஒரு வாட்டி நம்ம 352 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது யார் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான். பட் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும், கேபினெட் கிட்ட ஒப்புதல் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். ஒருவேளை ஒப்புதல் வாங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், 6 மாதம் வரைக்கும் 352 டிக்ளேர் பண்ணலாம். எத்தனை வாட்டி கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவில், 3 வாட்டி நடந்திருக்கு. 1962, 1971, 1975ல் 3 வாட்டியும் நம்ம இந்தியாவில் 352 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்படி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா யார் கண்ட்ரோல் கீழே இருக்கும், பிரசிடென்டோட கண்ட்ரோல் கீழே இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் போய் டீட்டெயிலாக பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14லேருந்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுதந்திரமாக பேசுறதுக்கு இல்லை சுதந்திரமாக சங்கம் வைக்கிறதுக்கு இல்லை சுதந்திரமாக ஆயுதங்கள் இல்லாமல் கூடுறதுக்குன்னு சொல்லி நமக்கு நிறைய ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 352 டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு தன்னோட பவரை ஃபுல்லாகவே இழந்துடும். அது என்ன ரைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டிகல் 19 அதுக்கிட்ட என்ன இருக்காது, சுத்தமாக பவர் இருக்காது. ஸோ அப்போது 352 டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எந்த ஆர்டிகலோட ரைட்ஸ் போயிடும், ஆர்டிகல் 19 தன்னோட பவரை இழந்துடும். மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே தன்னோட பவரை என்ன பண்ணிடும், இழந்துடும். ஆனால் பர்டிகுலரி ஆர்டிகல் 20க்கும் ஆர்டிகல் 21 என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
தன்னோட பவரை எந்த சூழ்நிலையிலும் இறக்காது. 352 டெக்ளேர் பண்ணியிருந்தாலும் 20யும் அப்படிதான் இருக்கும், 21 அப்படிதான் இருக்கும். 20ங்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான பாதுகாப்பு. 21 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். டிக்னிட்டியோட வாழ்றது. அப்ப இந்த 20யும் 21ம் எந்த விதமான எமர்ஜென்சி வந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, அதோட பவரை அதுகிட்ட இருந்து பிடுங்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தா ஃபர்ஸ்ட் போற ஆர்டிகல் 90 தன்னோட பவரை இழந்துரும். பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபண்டபிள் ரைட்ஸும் பார்லிமெண்ட்ல ஒரு ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தன்னோட ரைட்ஸை வந்து இழந்துரும். ஆனா 20யும் 21ம் தன்னோட ரைட்ஸை எந்த நேரத்திலையும் என்ன பண்ணாது, இழக்கவே இழக்காது. ஸோ பார்க்கலாம். நெருக்கடி நிலை பிரகடனத்தால் ஏற்படும் விளைவுகள். நெருக்கடி நிலை செயல்பாட்டில் இருக்கும் போது மாநிலங்களுக்கு கட்டளையிடுவதற்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டு? யூனியன். அதாவது 352 டெக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி, வாட் எவர் இட் இஸ், அது ஃபுல்லாவே கண்ட்ரோல் எடுக்கிறது யாருன்னா யூனியன் தான் கண்ட்ரோல்ல எடுக்கும். நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது முக்கியமா மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். என்ன இயற்றலாம்? நாடாளுமன்றம். எந்த பட்டியல்ல? மாநில பட்டியல்ல. பட்டியலை பத்தி சொல்லக்கூடிய ஷெட்யூல், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பட்டியலை பத்தி சொல்லக்கூடிய ஷெட்யூல், என்னென்ன ஷெட்யூல்லாம் இருக்குன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல சரத்து 19 கீழ் உத்தரவாதம் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம். நான் இப்பதான் சொன்னேன், 352 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் எந்த ரைட்ஸை தான் நிறுத்தி வைப்பாங்க? ஆர்டிகல் 19 தான் நிறுத்தி வைப்பாங்க. ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை என்ன பண்ணணும்? கேபினெட்ல இருந்து வாங்கணும். ஸோ நெருக்கடி நிலையின் போது மக்களவையின் ஆயுள் காலத்தை ஓராண்டுக்கு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? நீட்டிக்கப்படலாம். ரொம்ப முக்கியம், ஓராண்டுக்கு. நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது சரத்து 20, சரத்து 21 குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி தவிர குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியாது? நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ 90 தன்னோட பவரை ஆட்டோமேட்டிக்காவே இழந்துரும். 20, 21 யாராலுமே நிறுத்த முடியாது. பட் மற்ற ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆணை மூலமா குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம். இதுதான் 352. பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெருக்கடி நிலை இருக்கு இல்லையா, எமர்ஜென்சி. ஸோ இந்த எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 18. ஓகேவா? பார்ட் 18 எதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது அப்படின்னா எமர்ஜென்சியை பற்றி கொடுக்குது. 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் வந்துருக்கு. ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பார்ட் வந்து 18ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 352. இந்த 352 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாலேயோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியிலையோ இல்லை இந்தியாக்குள்ளே கலவரமோ இல்லை இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் கலவரமா இருக்கும் போது 352 டெக்ளேர் பண்ணுவாங்க. இந்த 352 டெக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கும்னா பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். அப்போ பார்லிமெண்ட் தன்னோட பவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சட்டமீற்றும் அதிகாரத்தை இழந்துருவாங்க. ஸோ அப்படி இழக்கும் போது பிரசிடென்ட் தான் எல்லா விஷயத்தையுமே மேற்பார்வை பண்ணுவாரு. முக்கியமா மாநில பட்டியலில் சட்டமீற்றவும் என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனியனுக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தன்னோட பவர் என்ன பண்ணிடும் அப்படின்னா இழந்துரும். மற்ற ஆர்டிகல்ஸ், அதாவது மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆணை மூலமாக தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. பவரை இழக்க முடியாத 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 20யும் ஆர்டிகல் 21. இந்த 352 3 வாட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 1962, அதுக்கப்புறம் 1971, அதுக்கப்புறம் 1975. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வெடிக்குது அப்படின்னு வரும்போது அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட சூழல் வந்து அந்த ஸ்டேட்ல நடக்காத போது ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட ஒரு ஆணையை சமர்ப்பிப்பாரு. இங்க என்ன பண்ணல, அரசியல் அமைப்புக்கு உகந்த சூழல் ஏற்படல இந்த ஸ்டேட்ல அப்படின்னு ஒரு ஆணையை கொடுக்கும் போது குடியரசுத் தலைவர் மாநில நெருக்கடியை அறிமுகப்படுத்துவார். ஸோ இந்த மாநில நெருக்கடியில வரும்போது பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் மாநிலத்தை வந்து பார்த்துக்கணும். ஆனால் யார் பார்த்துப்பாருன்னா ஆளுநர் பார்த்துப்பாரு. பிரசிடென்டோட மேற்பார்வையில் ஆளுநர் பார்த்துப்பாரு. ஏன்னா இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பிரசிடென்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ யாரை பார்த்துக்க செல்வாரு? தமிழ்நாட்டோட ஆளுநரை பார்த்துக்க செல்வாரு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட லீடரா ஆளுநர் மாறிடுவாரு. சிஎம்க்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பவர் அப்படிங்கிறது அவர் கையை விட்டு போயிடும். ஓகே. இந்த 356 டெக்ளேர் பண்றதுக்கு ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கும். அந்த கேஸோட பேரு பொம்மை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th பாலிட்டி புக்ல இந்த கேஸ் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பொம்மை கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா கர்நாடகால பொம்மை இளவரசன் ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முதலமைச்சரா பதவி ஏற்பாரு. ஸோ அவர் பதவி ஏற்றது பிடிக்காம நிறைய பேர் கலவரம் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் 356 கர்நாடகால டெக்ளேர் பண்ணிடுவாரு. உடனே பொம்மை அரசர் இந்த 356 எதிர்த்து கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நினைச்ச போதெல்லாம் 356 டெக்ளேர் பண்ண கூடாது. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஏதாவது ஒரு பகுதியில மட்டும் பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பகுதிக்கு மட்டும் 356 போடலாம். ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் 356 உங்க விருப்பத்தின் அடிப்படையில போடக்கூடாது
அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 356 டெக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி பாஸ் பண்ணியிருக்கணும். ஆமா, எங்களால அரசியலமைப்பு ரீதியா இந்த ஸ்டேட்டை வழிநடத்த முடியல அப்படின்னு மெஜாரிட்டி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்னர் ஒரு ஆணையை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் பிரசிடென்ட் என்ன போடணும் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அந்த கேஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 356 தேவையற்ற வார்த்தையை யார் சொல்லியிருப்பாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறேன். ஆர்டிகல் 352 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 352 எவ்வளோ நாள் வரைக்கும் நீடிக்கப்படலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. 352ங்கிறது எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கப்படலாம் அப்படிங்கிறது உங்களோட ரெண்டாவது கொஸ்டின். ஸோ இந்த 356 தேவையற்ற வார்த்தையை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அடுத்து போகலாம், அப்புறம் டீடைல் பார்க்கலாம். ஆர்டிகல் 356 அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களின் அரசமைப்பு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆளுநரிடம் ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவர் பெறும்போது அல்லது குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது மாநிலத்தில் என்ன கொண்டு வருவாங்க? மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் 356 கொண்டு வருவாங்க. ஸோ 356 போடணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமா 365 உள்ளபடி மத்திய அரசின் வழிகாட்டுதலை ஒரு மாநில அரசு பின்பற்றாத போதுதான் என்ன பண்ணணும்? ஆர்டிகல் 356 டெக்ளேர் பண்ணணும். அப்ப 365ல ஒரு யூனியன் ஒரு ஸ்டேட் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாத போதுதான் நம்ம எதை போடணும்? ஆர்டிகல் 356 டெக்ளேர் பண்ணணும். ஆனால் இந்த பிரகடனம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் 2 மாதங்களுக்குள் ஏற்கப்பட வேண்டும். அவ்வாறு ஏற்கப்பட்டால் 6 மாதங்களுக்கு இது என்னவா இருக்கும்? செயலில் இருக்கும். ஒருவேளை 6 மாதங்களுக்கும் நம்மளால அந்த பிரச்சனையை முடிக்க முடியல அப்படின்னா மேக்சிமம் இந்த 356 எவ்வளோ நாள் இருக்கும்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? இந்த 356 மேக்சிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அப்போ யார் தான் நம்மளை பார்த்துப்பாங்க? பிஹாப் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு கவர்னர் தான் நம்மளை பார்த்துப்பாரு. சரி, இப்போ உங்களுக்கு மூணாவது கொஸ்டின். ஸோ இந்த எமர்ஜென்சி எல்லாம் எந்த பார்ட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லி மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்க்கக்கூடியது 1951 பஞ்சாப் மாநிலத்தில் இப்பிரகடனம் அமல்படுத்த தொடங்கி இதுவரை நூற்றுக்கணக்கான முறையில் இந்தியாவில் இந்த ஆர்டிகல் 356 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கேரளா மற்றும் பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 9 வாட்டி 356 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊர்ல? கேரளாலையும் பஞ்சாப்லையும் 9 வாட்டி 356 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நிதி நெருக்கடி நிலை. சரி, என்ன நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 360 இந்தியாவிலேயோ அல்லது அதன் ஏதாவது ஒரு பகுதியிலேயோ நிதிநிலை, நிலைப்புத்தன்மை, பொருள் இழப்பு, அச்சுறுத்தப்பட்டிருப்பதன் சூழ்நிலை எழுந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது இந்த பிரகடனத்தை பிறப்பிக்கலாம். இந்தியாலேயோ இல்லை இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியிலையோ கஜானா காலியாகுது இல்லை நிதிநிலையில ரொம்ப ஒரு மோசமான நெருக்கடி நிலை வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிக்கலை கொண்டு வருவார்னா ஆர்டிகல் 360 சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் எமர்ஜென்சியை கொண்டு வருவாரு. ஸோ இந்த ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இன்ன வரைக்கும் நம்மளோட இந்தியாவில் கொண்டு வரவே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னா 352 கொண்டு வந்திருக்கோம், 356 கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எது கொண்டு வரவே இல்லை? 360 இன்ன வரைக்கும் நம்ம கொண்டு வரல. அடுத்தது, அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டால் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2 மாத காலத்திற்குள் அது என்ன பண்ண வேண்டும்? ஏற்கப்பட வேண்டும். இந்தியாவில் இந்த பிரகடனம் இதுவரைக்கும் என்ன பண்ணவே இல்லை? பயன்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 4th கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 352 ஒரு 3 வாட்டி நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 360 டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மாதம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நெருக்கடி நிலை பிரகடனம் பார்ட் 80 ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360 சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் சேஞ்ச். ஸோ கரெக்டான ஆன்சரையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில்வர் காயின் வெப் சீரிஸ் பின்னராக நீங்களும் ஆகலாம். தேங்க்யூ.